சபையின் எழுப்புதல் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. தேசத்துக்காக பாரப்படுகிறவர்கள், முடிந்தவர்கள், ஐ எம் நாட் கம்பல் எனிவன், நான் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் முழங்கால் படியிட்டு சில நிமிடங்கள் நம்முடைய பட்டணத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு பாரத்தை கர்த்தர் தரட்டும். சென்னை பட்டணத்தை குறித்த ஒரு பாரத்தை கர்த்தர் தரட்டும். நேற்றைய தினங்களிலே நான் பார்க்கும் பொழுது அந்த முழுரவு ஜெபத்துக்கு நான் பயணித்து போகும் பொழுது போகிற வழியெல்லாம் பயங்கர யாகங்கள், பயங்கர பூஜைகள், பயங்கரமான காரியங்கள் இரவெல்லாம் நடக்கிறதை பார்க்க முடிந்தது. நம்முடைய பட்டணம் காக்கப்பட வேண்டும். பெரிய ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் இந்த சபையை உருவாக்கி தந்திருக்கிறார். ஏதோ எங்கிருந்தோ நாம் பிரிந்து வந்தோம், அப்படி அல்ல. தேவனுடைய திட்டம் இதில் இருந்தார், தேவனுடைய சித்தம் இதில் இருந்தார். உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பட்டணத்தில் ஒரு அசைவை கட்டளையிடும்படியாக கொஞ்ச நேரம் நல்ல கண்களை மூடி ஆவியில ஜெபிக்க போறீங்க. ஆவியில ஜெபிக்க போறீங்க. ஒவ்வொரு தனிநபரும் ஜெபிக்க போறீங்க. நல்லா கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க பாப்பா. நல்லா கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அப்படி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நல்ல விடுதலையோடு, நல்ல விடுதலையோடு, நல்ல விடுதலையோடு, நல்ல விடுதலையோடு பரிசுத்தாவியானவர் நம் நடுவில் வரட்டும். புரா சந்த ரஃபா தீனஹந்த ரகதல ரபா. தேசம் காக்கப்படும்படியாக, தேசம் காக்கப்படும்படியாக, தேசத்தில் காணப்படுகிற சத்ருவின் ஆளுகைகள், மனுஷீக ஆவிகள், பிசாசின் கிரியைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய கிரியைகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள், ஜனங்களுடைய மனக்கண்களை கட்டி வைத்திருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. எல்லா தேவ பிள்ளைகளும் கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில ஜெபிக்க போறோம். நல்ல ஆவியில ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பட்டணத்தின் மீது மனம் இறங்குவீராக. கர்த்தர் இந்த பட்டணத்தின் மீது மனம் இறங்குவீராக. தேவன் தம்முடைய 12 சீஷர்களில் ஒருவனை அனுப்பி தந்த ஒரு பட்டணம் சென்னை பட்டணம். தேவன் தம்முடைய 12 சீஷர்களில் ஒருவனை இங்கே அழைத்து கொடுத்து, ஆமென், இங்கே தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறதான ஒரு பட்டணம் இது. ஆமென், 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 ஆமென். சென்னை பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய அசைவு. தமிழ்நாட்டினுடையதான இந்த மாநிலத்தினுடைய தலைநகராய் இருக்கிறதான இந்த பகுதியிலே கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக, கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக, அந்தகாரத்தின் கிரியைகள் ஒழிக்கப்படுவதாக, மதுபானத்தின் ஆவிகள் விலகி ஓடுவதாக, வேசித்தனத்தின் ஆவிகள் விலகி ஓடுவதாக, ஆமென், மதுபானத்தின் ஆவிகள் விலகி ஓடுவதாக, விக்கிரக ஆராதனையின் ஆவிகள் விலகி ஓடுவதாக, பகைமையின் ஆவிகள் விலகி ஓடுவதாக. சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பசங்க இன்றைக்கு கஞ்சாவுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல் சென்னையில காணப்படுகிறதை பார்க்க முடியும். சின்ன சின்ன தம்பிமாரெல்லாம் தன்னுடைய இடுப்புல கத்தியோடு கூட சுத்துகிறதான ரவுடிசம் பெருகி இருக்கிறதான ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. தேவ சமூகத்தில் பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே. ஒருமித்து ஜெபிக்கலாம், ஒருமித்து ஜெபிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் சத்தத்தை கூட்டி ஜெபிக்கலாம், எல்லாம் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்க பட்டணத்துக்கு நீங்க மனம் இறங்குங்கப்பா. வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் அருவருப்புகளும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிறதான ஒரு இடம். ஆமீன். பல சபைகள் இருந்தாலும், பல ஊழியர்கள் இருந்தாலும், இன்னும் பல இடங்களிலே அருவருப்புகளும் பாவங்களும் பெருகி கொண்டே இருக்கிறதே. பாரப்படுங்க, 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 பாரப்படுங்க. என் தேசம் சந்திக்கப்படுவதாக, என் பட்டணம் சந்திக்கப்படுவதாக. உங்க குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிற, உங்க குடும்பத்தில் இன்னும் மனம் திரும்பாம இருக்கிற உன்னுடைய புருஷனுக்காக ஜெபிக்கலாம், உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், உன்னுடைய மருமக்கள்மாருக்காக ஜெபிக்கலாம், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ஆவியிலே, ஆவியிலே ஒருமனப்பட்டு, ஆவியிலே ஒருமனப்பட்டு, ஆண்டவர் அத்தனை பேர் ரட்சிக்கப்படணும்பா, அத்தனை பேர் மனம் திரும்பணும்பா, அத்தனை பேர் சபைக்கு வரணும்பா, அத்தனை பேர் உங்க பிள்ளைகளா மாறணும் ஆண்டவரே. பாரத்தோடு, 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 பாரத்தோடு என் ஏரியாவில் இருக்கிற, என் தெருவில் இருக்கிற, என் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற, எங்களுடைய காம்பவுண்ட்ல இருக்கிற அத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறாங்களே ஆண்டவரே. ஒருத்தர் கூட நரகம் போக கூடாதப்பா, ஒருத்தர் கூட நரகம் போக கூடாது ஆண்டவரே, ஒருத்தர் கூட நரகம் போக கூடாது ஆண்டவரே. அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட, அத்தனை பேரும் மனம் திரும்ப, அத்தனை பேரும் மேல் கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படுவதாக. என் சத்தம் குறைஞ்சா உங்க சத்தம் குறைய வேண்டாமே? நீங்க ஜெபம் பண்ணலாமே, நீங்க ஜெபம் பண்ணுங்களேன்.
பாரப்படுங்க, 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 பாரப்படுங்க. உரா ஷஃபரக தினகந்தரப தினகந்தரப திலகரப உஷகந்தரகதலரப பேரகதனகதரப ரியந்தரகதனமௌஷ்யந்தரகதலரப. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சென்னை பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முக்கிய பிரமுகர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. திரைப்பட துறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அரசியல்வாதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிசினஸ் பீப்புளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அரசு அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரைவேட் செக்டார்ல வர்க் பண்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐடி செக்டார்ல வர்க் பண்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வருகிற நாட்களிலே சபையிலே புதிய புதிய ஆத்துமாக்கள், புதிய புதிய ஆத்துமாக்கள் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாக சபை இப்பொழுது இருப்பதை காட்டிலும் இன்னும் 2 மடங்கு பெருகத்தக்கதாக நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி சபையினுடைய எழுப்புதலை பாதிக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்பட்டு போகிறது, தகர்க்கப்பட்டு போகிறது, தகர்க்கப்பட்டு போகிறது. முழங்கால் யுத்தம், முழங்கால் யுத்தம் பண்ண 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 கர்த்தர் திரளான ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. திரளான புதிய புதிய ஆத்துமாக்களை, புதிய புதிய ஆத்துமாக்களை, புதிய புதிய ஆத்துமாக்களை ஒரு எழுப்புதலின் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு எழுப்புதலின் நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். ஒரு கடைசி கால எழுப்புதலின் நாட்கள். ஆமென். எல்லா சபைகளிலேயும் பற்றி பிடிக்கிற நாட்கள். அது சின்ன சபை, பெரிய சபை, மீடியம் சபை அப்படிலாம் இல்ல. எல்லா இடங்களிலேயும் வாலிபர்கள் மத்தியிலே, சிறு பிள்ளைகள் மத்தியிலே, பெண்கள் மத்தியிலே, புருஷர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதலின் தீ பற்றி பிடிக்கிறது. ஃபரத நகதனமா ஏப்ரஹந்தரத நகதரா ஷத்தரகதலரபா அஃப்ரஹந்தனமா நதிலஹந்தரகதலரபா. இன்னும் 2 நிமிஷம், இன்னும் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையிலே வாலிபர்கள் பெருகட்டும், சபையிலே ஸ்திரீகள் பெருகட்டும், சபையில குடும்பங்கள் பெருகட்டும். சபையில ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தது போல சபையில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருப்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை பற்றிய துர்ச்செய்திகளை கிளப்புகிற எல்லா மனுஷீக சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அதமாக்கப்படுவதாக. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று பார்க்கிறோமே. கர்த்தருடைய சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷீக கிரியைகள், சத்துருவின் கிரியைகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே செயலிழந்து போவதாக. மாரா கதரமா லபரகா தனமனகதலரமா ஃபராத நமனிமனா சந்தரபா திலகண்டரபா லாபரகந்துரு சிகதன தினகந்தரகதலரபா ஃபராத லப ரிபதனா ஹதனமா ரபலகதனமா லேமனா துரோ சிகதனா துரகதலரபா. அடுத்திருக்கிற 10 மாதங்கள், அடுத்திருக்கிற 10 மாதங்கள் நீ எவைகளுக்காகலாம் ஜெபம் பண்ணீங்களோ, எவைகளுக்காகலாம் விண்ணப்பிச்சீங்களோ அத்தனைக்கும் பதில் கிடைக்கிறதான ஒரு மாதங்களா, அத்தனைக்கும் பதில் கிடைக்கிற ஒரு மாதங்களா. வாட்டவர் யூ ப்ரே. எவைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்க, எவைகளுக்கெல்லாம் கண்ணீர் விட்டீங்க, எவைகளுக்கெல்லாம் உபவாசத்தில் நின்றீங்க. இன்னையோட பிப்ரவரி மாதம் முடியுது, இன்னையோட பிப்ரவரி மாதம் முடியுது. ஆமென். நாளை தினத்தில் ஒரு புதிய மாதம் ஆரம்பிக்கிறது. நமக்கு முன்பாக முழுசா ஒரு 10 மாதம் இருக்கிறது. இந்த 10 மாதத்திலே உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவைகளுக்காக ஜெபித்தீர்களோ, எவைகளுக்காக அங்கலாய்த்தீர்களோ, எவைகளுக்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மாதமாய் நம்புனா நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என் ஜெபத்தை கேட்கிறவர், என் கண்ணீரை காண்கிறவர், என் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். நான் எதையெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் எவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அவைகளை அடுத்திருக்கிற 10 மாதங்களிலே என் அப்பா எனக்கு செய்யதான் போறாரு, என் அப்பா எனக்கு செய்யதான் போறாரு. ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் ஒரு காரியத்துக்காக கூட ஜெபம் பண்ணிருங்க. அடுத்திருக்கிற 10 மாதத்துல நான் ஒரு புதிய குடும்பத்தை ஆதாயப்படுத்துவதற்கு, சிலருக்காவது சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, சிலரை கர்த்தருடைய சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு என்னை உபயோகம் உள்ள பாத்திரமா, என் கூட படிக்கிறவங்க, என் கூட வேலை பார்க்கிறவங்க, என்னுடைய கொல்லிக்கு, என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, இயேசுவை அறியாதவங்க, பாவத்தை அடிமையில இருக்கிறவங்க, வியாதி படுக்கையில் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவங்க, மரண தருவாயில் இருக்கிறவங்க, சிலரையாவது சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு 10 மாதம் என்னை உபயோகம் உள்ள பாத்திரமா பயன்படுத்தி விடுங்க. அப்படி ஒரு ஆசை இருக்கா? அப்படி ஒரு விருப்பம் இருக்கா? அடுத்திருக்கிற 10 மாசத்துல எப்படி ஆகிலும் ஒரு ஆத்துமாவனாலும் ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்திடுறதுக்கு அந்த ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய வெறி, ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் எனக்குள்ள தரணும். ஆண்டவர் பாவத்தில் இருக்கிறவங்க,
சாபத்தில் இருக்கிறவங்க, விக்கிரக ஆராதனை பிடியில் இருக்கிறவங்க, தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவங்க, பெரிய கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து ஏசப்போட அன்பை காட்டி அனித்தியமான உலக பொருட்களினால் அவர்களை ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வந்து சத்தியத்துல நிறுத்தி ஞானஸ்தானத்துக்குள்ள நிறுத்தி ஒரு நல்ல விசுவாசியா மாத்துறதுக்கு என்ன இந்த 10 மாசத்துல பயன்படுத்தி விடுங்க. அப்படி ஒரு ஆசை இருக்கிற பிள்ளைங்க, அப்படி ஒரு விருப்பம் இருக்கிற பிள்ளைங்க நல்ல 2 கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, ஆவியானவரே எனக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்குப்பா, என்ன அப்படி உபயோகப்படுத்துங்கப்பா, வெறும் கையனாய் நான் வந்துடக்கூடாதப்பா. நன்றி ஆண்டவரே. உம் சந்நிதியில் மூலங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான், இன்னல் துன்பமே வந்தாலும் பின் தீரும்பேனே. உம் சந்நிதியில் மூலங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான், இன்னல் துன்பமே வந்தாலும் பின் தீரும்பேனே. உம்மையே நானே உண்மையா சொல்லுவீங்களா? உண்மையா சொல்லுவீங்களா? உம்மையே உண்மையாய் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, உம்மையே நேசிப்பே. உன்னதரே உன்னதரே செய்யா உம் பாதம் அமர்ந்து உம் வசனங்கள் தியானித்து ஆகமாகில்வே. உம் பாதம் அமர்ந்து உம் வசனங்கள் தியானித்து ஆகமாகில்வேன், என்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் தீரும்பேனே. ஒரு முறை 2 கைகளை உயர்த்தி ஓஹா ஹல்லேலூயா நல்ல ஒரு முறை சொல்லிடுவோமே. ஒரு சின்ன ஆராதனை பண்ணிட்டு இயேசுவே Nama faragada choroba. Oh, hallelujah. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுரீரே. விடி வெள்ளி
கடலவா பொருகதோ ஷெஃபெரதனே மலதரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மாயே தொழுதிடுவே. கடைசியாய் ஒரு முறை கைகளை உயர்த்தி இயேசுவே உங்க சத்தம் உயரட்டுமே இன்னும் கொஞ்சம். ஆமை பரலோகத்தில் திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தின் சத்தத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா என்று கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சத்தம். இதே சத்தம் தான் பரலோகத்திலே தொனித்துக் கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு முறை ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலை, ஆராதிக்கும் போதே ஒரு அற்புதம், ஆராதிக்கும் பொழுதே ஒரு விடுதலை. ஆங்காங்கு சரீரத்திலே இருதயத்திலே பலவீனங்கள் மாறுகிறது, சோர்வுகள் மாறுகிறது, விடாய்த்து போன நிலைமைகள் மாறுகிறது. உங்களால் எவ்வளவு பலமாய் கரங்களை தட்ட முடியுமோ முழு பலத்தோடு கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளிலே பேசி once again rafa ragatharama karabo sheferehadarama karabo altakeparagatharama karabo. தேசத்தின் எழுப்புதல், பட்டணத்தின் எழுப்புதல் உன்னை கொண்டு, இந்த சபையை கொண்டு. செருபாபேலின் கைகளில் இருக்கிற தூக்கு நூலை அவர் சந்தோஷமாய் பார்க்கிறவர். மாராகா தபாரகா மாஷஃபரகதலா. கர்த்தருடைய வார்த்தையை தடை செய்ய தணிக்கிற அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து மேற்கொள்கிறோம். ஆவியானவர் ஜெயம் எடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Please be seated. நாம் எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். ஆமென். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு ஆமென். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நேற்று ராத்திரி ஆல் நைட் பிரேயர், இன்றைக்கு இரவு ஆல் நைட் பிரேயர். தொடர்ச்சியான பயணங்கள். இன்னும் சொல்ல போறதா இருந்தா ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், மேக்சிமம் ஒரு நாளைக்கு 3 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 4 பிரசங்கம் கூட பண்ணியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் 4 பிரசங்கம் கூட பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து ஜனவரி 1லிருந்து பயணித்து கொண்டே இருக்கிறேன். அடுத்த வாரம் ஃபுல்லாக ஆமாம், முன்னாடி தள்ளி வந்து உட்காருங்க. வருவாங்க, பிரசங்கம் கேட்கறதுக்கு வருவாங்க. பேர் தான் உபவாச கூட்டம், ஆனால் ஜெபிக்க வர மாட்டாங்க, பிரசங்கம் கேட்கறதுக்கு வந்துடுவாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. ரைட். மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஆமாம். வாசிங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனைக் கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டிருந்தார். மகா பராக்கிரமசாலியாகிய நாகமோனோ குஷ்டரோகியாயிருந்தான். கவனமாய் கவனியுங்கள். இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த பரிச்சயமான ஒரு மனிதன் தான். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்ல இருந்து VBS வரைக்கும் நாகமானை குறித்தும் குஷ்டரோகியை குறித்தும் சொல்லிக் கொடுக்காதவர்களே கிடையாது. எல்லாருக்கும் மிகுந்த தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனாலும் இன்றைக்கு இந்த சம்பவத்தில் இருந்து
தேவன் சில காரியங்களை நம்மோடு கூட பேசுவாராக. கவனமாய் கவனியுங்கள். இங்கே நாகமான் என்கிற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அவனை குறித்த பல நல்ல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் பிரேக் பண்ணி வாசிச்சீங்கன்னா, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். நல்ல கவனிங்க. நம்பர் 1, அவன் யார்? படை தலைவன். was a captain of the army. ஒரு படைக்கு தலைவனாய் இருக்கிறான். கவனமாய் கவனியுங்கள். ஒரு படைக்கு தலைவனாய் இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க முடியும்? சாதாரணமானவனாய் இருக்க முடியாது இல்ல. ஒரு ஆர்மிக்கு போறவங்க, மிலிட்டரிக்கு போறவங்க, இந்த பட்டாளங்களுக்கு போறவங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்கல்ல. இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இவனுடைய சரீரம் பலமுள்ளதா இருக்கிறது, ஆரோக்கியம் உள்ளவனாய் இருக்கிறான், நல்ல ஹைட், நல்ல வெயிட். ஒரு படைக்கு தலைவனாய் இருக்கிறவன், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவன், ஒரு பராக்கிரமசாலியாய் இருக்கிறவன், படைக்கு தலைவன். அடுத்தவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் படை தலைவனாய் இருந்தான். தன் ஆண்டவனிடத்தில் எப்படி இருந்தானா? பெரிய மனுஷனாய் இருந்தான். The man of big shot is not an ordinary man. Listen brother, பெரிய மனிதனாய் இருந்தான். அப்படின்னா wealth wise, not only health wise, wealth wise, அவனுக்கு பணபலம் இருந்தது, சரீர பலம் இருந்தது, பணபலம் இருந்தது. தன் பணபலத்தினாலே எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் அவன் இருந்தான், பெரிய மனிதனாய் இருந்தான். மூன்றாவது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். The man of quantity, எண்ணிக்கையுள்ளவன். கவனமாய் கவனியுங்கள். அவனுக்கு கீழே அநேகர் இருக்கிறார்கள். அவன் ஒரு விரல் அசைச்சா செய்யறதுக்கு, அவன் கண் பார்வையிலே செயல்படுவதற்கு அவனுக்கு கீழே அநேக சோல்ஜர்ஸ் இருக்கிறார்கள். எத்தனை காரியம் சொன்னேன்? எத்தனை காரியம் சொன்னேன்? சொல்லுங்க, ஒவ்வொன்றா சொல்லுங்க, விரல் விட்டு சொல்லுங்க பாப்பா. நம்பர் 1, அவன் யாரு? படைக்கு தலைவனாமா. அடுத்து 2வது அவன் யாராமா? பெரிய மனுஷனாமா, பணக்காரனாமா. அடுத்து 3வது அவன் யாராமா? எண்ணிக்கையுள்ளவனமா இருந்தானாமா. அடுத்து 4வது அவனை குறித்து போடப்பட்டிருக்கிறது, அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு இருந்தாராமா. அவன் எப்படிப்பட்டவனா? அவன் தான் சீரியாவையே காக்கிறவன். வாங்க வாங்க, இடம் இருக்குது, வாங்க எட்டி பார்க்கறாங்க, உள்ள வாங்க, நிறைய இடம் இருக்குது. தோத்திரம் கவனிங்க. இடம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி மெதுவாக வந்து உட்கார்றது. உள்ள வாங்க, இடம் இல்லைனாலும் நாங்கள் அசஸ் பண்ணி உங்களுக்கு இடத்த கொடுப்போம். அசஸ் பண்றது தானே எங்களுக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். கவனிங்க. இப்போ அதை வந்து செய்துட்டீங்களே, கர்த்தர் நல்லவன். இப்போ கவனிங்க. ஆமா, நம்பர் 1 யாரவன்? படைக்கு தலைவன். 2வது பெரிய மனுஷன். 3வது எண்ணிக்கையுள்ளவன். 4வது அவனை கொண்டு சீரியாவிற்கு ரட்சிப்பை கட்டளை இருந்தார். The man of savior, ரட்சிக்கிறவன். ரட்சிக்கிறவன் என்பது பாதுகாக்கிறவன். சீரியாவினுடைய பாதுகாப்பு தெய்வமாகவே யார்தான் இருந்தது? நாகமான் தான் சீரியாவை பாதுகாக்கிறது. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த படம் வந்தாலும், எந்த பக்கத்து நாடுகளுடைய அச்சுறுத்துதல்கள் எது வந்தாலும் சீரியாவுக்கு ஒரு கிரேட் ப்ரொடெக்ஷன் மேனா இருந்தது. யாருன்னா நாகமான். அடுத்து அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பராக்கிரமசாலியா இருந்தானாமா. அடுத்த வார்த்தை, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானாமா? பராக்கிரமசாலி. The man of mighty warrior. அடேங்கப்பா, எத்தனை டெசிக்னேஷன் அவனுக்கு! படைக்கு தலைவனாமா, பெரிய மனுஷனாமா, எண்ணிக்கை உள்ளவனாமா, அப்புறம் சீரியாவுக்கு ரட்சகனாமா. அடுத்து 5வது பராக்கிரமசாலியாமா. இம்புட்டு பவர் கொண்ட ஒரு மனுஷன். ஆனா கடைசியில் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவனா இருந்தானாமா? குஷ்டரோகியா இருந்தானாமா. முடிஞ்சு போச்சு. நல்ல கவனிங்க. இவ்வளவு காரியங்கள் இருந்து எப்படிப்பட்டவனா இருந்தானாமா? உங்க பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னு வைங்களேன், உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னு வைங்க. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? சென்னையில வேலை பார்க்கிறார். எங்க ஊர்ல சொல்லும் பொழுது சென்னையில வேலை பார்க்கறாங்க.
ஏன்னா நாங்கள் ஊர்க்காரவங்கல்ல. சென்னைனாலே எங்கள் ஊர்க்காரவங்களுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் மாதிரி நினைப்பு. நானே 17 வருஷமாக தான் சென்னைக்கு வந்துட்டு போகிறேன் இங்கே பொண்ணு கட்டினதுனால. அதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கீங்களா நீங்கள்? அப்படி மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாரு? சென்னையில் வேலை பார்க்குறாரு. சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. எம்பிட்டு சம்பளம் வாங்குறாரு? 1.5 லட்சம் வாங்குறாரு. பார்க்க ஹைட்டா இருக்கிறார், வெயிட்டா இருக்கிறார், கலரா இருக்கிறார். சென்னை சிட்டியில 1 கோடி ரூபாய்க்கு வீடு வச்சிருக்கிறார், ஆடி கார் வச்சிருக்கிறாரு, அம்புட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா லைட்டா குஷ்டரோகியா இருக்காரு. பொண்ணை கட்டி குடிப்பீங்களா? பொண்ணை கட்டி குடிப்பீங்களா? போயா, ஒரு பிச்சைக்காரனு கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பேன்னு ஒழிஞ்சு குஷ்டரோகின்னு செய்ய மாட்டேன். இவ்வளவு உடைய மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்தானாமா? குஷ்டரோகி. இப்ப கூட சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆமா, ஒரு மனுஷன் நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல ஞானமா இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், பெரிய கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணலாம், 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்கலாம், பெரிய சொந்த வீடு இருக்கலாம், பலவிதமான பணபலம் இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், பொலிட்டிக்கல் பவர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்களும் ஒரு குஷ்டரோகியே. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. ஒரு ஆவிக்குரிய குஷ்டரோகி. இயேசு இல்லாதவன் ஒரு ஆவிக்குரிய குஷ்டரோகி. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார் அவனுக்கு லாபம் என்ன? படிச்சிருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், அழகு இருக்கலாம், சாமர்த்தியம் இருக்கலாம், எல்லா பொலிட்டிக்கல் பவர் எல்லாம் இருந்தும் இயேசு இல்லாத மனிதன் அவன் யார்? அவன் யார்? ரட்சிக்கப்படாதவன் குஷ்டரோகி. அப்ப எங்க வீட்டுக்காரர் குஷ்டரோகியா பாஸ்டர்? அது எனக்கு தெரியாது. ஒரு ஆவிக்குரிய குஷ்டரோகி. இந்த கை கால்ல இங்க குஷ்டம் இல்ல, ஆனா ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கிறது? குஷ்டரோகியா இருக்கிறது. இப்ப நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, ஆமா பைபிள் படிக்க வேணாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த நாகமான் எப்படி சுகமானான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனாலும் தெரியாம முழிக்கிற சில ஆளுங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்களுக்காக இந்த கதையை சொல்லிட்டு, ஒரு மனிதனின் குஷ்டரோகம் நீங்குவதற்கு, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு, ஒரு தேறின விசுவாசியா இருக்கிற நான், உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கிற நான், தேசம் காக்கப்பட வேண்டும், தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், பட்டணம் மனம் திரும்ப வேண்டும், என் சபை எழுப்புதலை காண வேண்டும் என்று சொல்லி பாரப்படுகிற நான், கட்டாயம் இந்த நாட்களிலே நான் செய்ய வேண்டிய 4 முக்கியமான காரியங்களை உங்கள் முன்பாக வைத்து ஜெபித்து வீட்டுக்கு போய் ரூம்ல போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு ஆல் நைட் பிரேயருக்கு போறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மெதுவா சொல்லுங்க, இவ்வளவு சத்தமாலாம் சொல்லாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர். இப்ப கவனிங்க. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நான் கொஞ்சம் நல்ல ரைமிங்கோட டைமிங்கோட சொல்றேன், கேளுங்க. 2 நாடு இருக்குதுங்க. ஒன்னு, ஒரு நாட்டுக்கு பேரு சீரியான்னு பேரு, பக்கத்துல இன்னொரு நாடு இருக்கு, அந்த நாட்டுக்கு பேரு இஸ்ரவேல்னு பேரு. இந்த நாட்டுக்கு பேர் என்னது? எப்பெல்லாம் இங்க புல்பீட்டுக்கு இங்க நிக்கிறேனோ அப்பெல்லாம் நான் சீரியாவில இருந்து பேசுறேன். புல்பீட்டுக்கு 2 அடி தள்ளி இங்க வந்துட்டேன்னா எங்க இருந்து பேசுறேன்? இஸ்ரவேல்ல இருந்து பேசுறேன். இந்த 2 நாடுக்கு ஆவாது, சண்டைக்காரவங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாங்க, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு. இந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு பேரு பெனதாத்னு பேரு. சொல்லுங்க பாப்போம். சொல்ல என் கூட சேர்ந்து கூட மாட சொல்லுங்க. என்ன? ஆமா, ராஜாவுடைய பேர் என்ன? பச்சை தண்ணி கூட வைக்க மாட்டேங்கிறீங்க குடிக்கிறதுக்கு, பரவாயில்ல, வாழ்க வளமுடன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, நல்லா இருக்கட்டும், அப்புறம் முடிச்சுட்டு குடிச்சுக்கலாம். சரி, இந்த ராஜாவுடைய பேர் என்னது? பெனதாத்னு பேரு. ஆமா, இங்க ஒரு ராஜா இருக்கிறாரு, இஸ்ரவேல்ல ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுடைய பேரு யோராம்னு பேரு. சொல்லுங்க பாப்போம். ஆமா, முடிஞ்சு கதை கேட்பேன். அப்ப இங்க இருக்கிற ராஜாவுக்கு பேரு பெனதாத்னு பேரு. ஆமா, இஸ்ரவேல்ல இருக்கிற ராஜாவுக்கு பேரு யோராம்னு பேரு. 2 நாடு எப்பயும் சண்டை பிடிக்கிற நாடு, 2 நாடும் சண்டை பிடிக்கிற நாடு.
அப்ப இந்த நாட்டினுடைய படைத்தலைவன், பெனதாத்துடைய படைத்தலைவன், அவனுடைய பெயர் தான் நாகமான். அவனை குறித்து நம்ம இப்ப பார்த்தோம். அவன்கிட்ட என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது, அவன்கிட்ட இருக்கிற ஒரு டிமெரிட் என்னன்றதையும் நம்ம பார்த்தோம். இப்ப ஒரு முறை நல்லா கவனிங்க, இந்த நாடு அந்த நாடின் மீது யுத்தம் தொடுக்குது. சீரியா இஸ்ரவேலின் மீது யுத்தம் தொடுக்குது. அப்படி யுத்தம் தொடுக்க போகும் பொழுது இஸ்ரவேல்ல மாபெரும் யுத்தம் நடக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். வாங்க உட்காருங்க. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், இன்னும் 2 கர்த்தர் தரட்டும். அல்லேலூயா. யாருப்பா அப்பா? வாழ்க வளமுடன். ஆமே, சோத்திரம். நல்லவர். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அருமையான பிள்ளை, ஒரே மாதிரி இருக்காங்களே, தோத்திரம். ரைட், கவனிங்க கவனிங்க கவனிங்க. அப்படி யுத்தம் தொடுத்து அந்த யுத்தத்தில் அநேகரை வெட்டி வீழ்த்துறாங்க. அப்படி வீழ்த்தும் போது ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு தகப்பனையும் தாயையும் வெட்டி வீழ்த்தி அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு 12 வயது மதிக்கத்தக்க ஒரு பொண்ணை அடிமையா இழுத்துட்டு வர்றாங்க. கதையை கவனமா கவனிக்கணும். யுத்தம் தொடுத்து அநேகரை வெட்டுறாங்க. பட் ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில இருந்து ஒரு தகப்பனையும் தாயையும் வெட்டி அந்த பிள்ளை முன்பாகவே துடிதுடிக்க வெட்டி கொன்று போட்டு அந்த பிள்ளையை சிறை கைதியாக அடிமையாக சீரியாவிற்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து நாகமானுடைய வீட்டில் அவருடைய பெண் ஜாதிக்கு 10 பாத்திரம் கழுவுறதுக்கு போட்டுட்டாங்க. நல்ல கவனிங்க, போட்டுட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தாயிற்று. ஒரு முறை இவள் தன்னுடைய வீட்டில், இவளுக்கு ஒரு சோகம் உண்டு. ஆனாலும் அங்கு நாகமானுடைய வீட்டில் அவனுடைய அவனுடைய மனைவிக்கு வேலை பார்க்கிறாள், வீடு கூட்டுகிறாள், பாத்திரம் விளக்குறாள், நாகமானுடைய புண்ணுக்கு காயம் கட்டுகிற வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் அந்த அவங்க வீட்டம்மாவை பார்த்து சொல்றா, அம்மா அம்மா, நம்ம ஐயா குஷ்டரோகத்துல ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம ஐயா எங்க ஊர்ல இருக்கிற, எந்த ஊர்ல இருக்கிற, இப்ப எங்க இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, ஒரு ப்ராஃபட் இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா குஷ்டரோகம் என்ன செஞ்சிரும்? சுகமாயிரும் அப்படின்னு அந்த குட்டி பாப்பா, 12 வயசு பாப்பா அந்த எஜமானி கிட்ட சொல்ல, அந்த எஜமாட்டி தன் வீட்டுக்காரர் நாகமான் கிட்ட சொல்ல, அவரு ராஜா கிட்ட சொல்ல. இப்ப ராஜா சொல்றாரு, சரிப்பா நீ தாராளமா அந்த நாட்டில் போய் அவர்கிட்ட நீ போய் ஜெபம் பண்ணி உன் குஷ்டரோகம் சுகமானா போதும், நான் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த நாட்டுக்கு ஆகாது. அப்ப நீ அந்த நாட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கணும்னா அங்க இருக்கிற ராஜா கிட்ட கொண்டு போய் என்னுடைய லெட்டரை கொடுத்தாதான் அவன் நாட்டுக்குள்ள என்ன செய்வான், விடுவான். அதனால நான் உனக்கு ஒரு லெட்டர் தாரேன் அப்படின்னு ராஜா கிட்ட லெட்டரை வாங்கிக்கிட்டு கூட ஒரு வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு நாகமான் ஒரு கழுத மேல ஒரு குதிரை மேல அப்படியே புறப்பட்டு போறாரு. அங்க போய் ராஜா கிட்ட அந்த லெட்டரை கொடுக்கிறாரு. இந்த மாதிரி இப்ப எங்க ராஜா லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. அவர் படிச்சும் படிக்காம, பாதி படிச்சு பாதி படிக்காம வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு அழுகிறாரு. நான் எப்படிப்பா உனக்கு சுகம் கொடுக்க முடியும்? யோ, ஒழுங்கா படிச்சு பாரியா, நீ ஒன்னும் சுகம் கொடுக்க வேணாயா, உன் ஊர்ல இருக்க பாஸ்டர் தான் எனக்கு சுகம் கொடுக்கணும். ஓ அப்படியா, சரி நீ தீர்க்கதரிசியை பார்க்க போ அப்படின்னு சொல்லி சொல்ல. நல்ல கவனிங்க, இவரு தீர்க்கதரிசியுடைய வீட்டுக்கு போக நினைக்கிறாரு. தீர்க்கதரிசி வீட்டுக்கு போன உடனேயும் தீர்க்கதரிசி என்ன முழங்கால் போட சொல்லி என்ன ஊத்தி என்ன தடவி எனக்காக ஜெபம் பண்ணுவாரு, அப்ப என் குஷ்டரோகம் சரியா போயிரும் அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த மனுஷன் பாஸ்டர் கதவை கூட திறக்க மாட்டேங்கிறார். கதவை கூட திறக்கல. வீட்டுக்கு வெளியிலே நிறுத்தி, யார்ப்பா வந்திருக்கிறது? நான் நாகமான் வந்திருக்கிறேன் சார். வந்திருக்கிறியா? சரி ரைட் போ. இந்த எங்க ஊர்ல யோர்தான்ற ஒரு ஆறு ஓடுது, அங்க 7 தடவை முங்கி எந்திரிச்சிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டார். கதவை கூட திறக்காம மனுஷன் டென்ஷன் ஆயிட்டான், பயங்கரமா கொதிக்கிறான். என்ன இந்த மனுஷன், என்ன பாஸ்டர் இவரு? பாஸ்டர்னா பாஸ்டர் வீட்டுக்கு போனா பாஸ்டர்மா கதவை திறந்து விடணும், அப்புறம் உட்கார வைக்கணும், முதல்ல தண்ணி கொடுக்கணும், அப்புறம் அந்த தண்ணியை கொஞ்சம் பாலில் ஊற்றி டீயை கொடுக்கணும், அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸை கொடுக்கணும், ஒரு சோத்தை போட்டு அப்படி நம்மளை நல்ல ஜெபம் பண்ணி அனுப்புவாங்கன்னு பார்த்தா என்ன மனுஷன் கதவை கூட திறக்காம பாய் குளிச்சுட்டு பண்றாரு.
எங்க ஊர்ல சீரியாவுல ஆறு இல்லையா? அர்பார் இருக்கு, பர்பார் இருக்கு, அப்படி பல ஆறுகள்லாம் ஓடுது. அதை விட்டு யோர்தான்ல குளிக்கணுமாமா. ஒன்னும் தேவையில்ல, கிளம்பு வா போலாம் அப்படின்னு வேலைக்காரனை சொல்றாரு. வேலைக்காரன் சொல்றான், யோ 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 டென்ஷன் ஆகாதையா, என்னையா பெருசா சொல்லிட்டாரு, நீ பாண்ட பையன் நினைச்சு உன்னை என்ன செய்ய சொல்லியிருக்காரு? குளிக்க சொல்லியிருக்கிறாரு. குளிச்சுதான் பாப்பாமே அப்படின்னு 7 தடவை முங்கி எந்திரிட்டார். போய் முத தடவை முங்குறாரு, 2ஆம் தடவை முங்குறாரு, 3ஆம் தடவை முங்குறாரு, 4ஆம் தடவை முங்குறாரு. 6 தடவை முங்குனாலும் ஒண்ணுமே இல்ல. சில பேருக்கு சபைக்குள்ள வந்த உடனே என்ன நடந்துடணும்? அற்புதம் நடந்துடும். இப்ப கூட ஒரு அம்மா வந்துச்சு, என்னைய பார்த்த உடனே இது வேலைக்காகாதுன்னு கிளம்பி போயிருச்சு. இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆனா திரும்ப ஒரு நாள் வர அந்த அம்மா உள்ள வந்த உடனேயும் ஜெபம் பண்ணி அற்புதம் என்ன செஞ்சிடணும்? நடந்துடணும். இன்ஸ்டன்ட் மிராக்கிள், இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் ஃபுட். உடனே உள்ள வரணும், ஜெபம் பண்ணணும், அப்புறம் அற்புதம் நடந்துடணும். அப்புறம் ஒரு 101 ரூபாய் காணிக்கை போட்டு கிளம்பிடணும். அப்புறம் ஒரு பிரச்சனை வந்தோடனே திரும்ப உள்ளுக்குள்ள வரணும். அப்புறம் ஜெபம் பண்ண உடனே ஒரு அற்புதம் நடக்கும். அப்புறம் போய் திரும்ப சேட்டை பண்ணிட்டு திரும்ப வரணும். இப்படியே போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு இது ஒண்ணு வேளாங்கண்ணி மாதா கோயிலோ பூண்டி மாதா கோயிலோ கிடையாது. இது டூரிஸ்ட் பார்ட் கிடையாது. இது தேவனுடைய ஆலயம். கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் விலைக்கிரயமாய் சம்பாதித்த சபை. இந்த சபை உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் உத்தரவாதம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போகும் வரைக்கும் நிற்கிற ஒரு சபையாயிருக்கும். கையெல்லாம் தட்டிராதிய வலிச்சிட போகுது. நல்லாதான் கை தட்டி காத்து வர்ற மாதிரி தட்டுறத பாரு. சென்னைக்காரவர்கள் இப்படிதான் இருப்பீங்களோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. Under the fan, on the sofa, handling the remote and mobile. இப்படியே இல்ல தோத்துறாங்க. நல்லது. அப்ப 7 தடவை முங்கி எழுந்திருச்சு. வேதம் சொல்லுகிறது 7ஆம் முறை அவன் முங்கி எழும்பும் பொழுது அவனுடைய சரீரம் ஒரு பச்சிலம் குழந்தையை போல சுகமாய் போனான். நன்றியுள்ளவனாய் திரும்ப பாஸ்டர் இடத்துல வரான். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி 7 தடவை முங்கி எந்திரிச்சையா, என் குஷ்டரோகம் போச்சையா. ஐயா, ஒரு வண்டி நிறைய காணிக்க கொண்டு வந்திருக்கிறேன், இந்தாங்கய்யா. அப்ப கூட இந்த மனுஷன் கதவை திறக்க மாட்டேன்றான். இப்பயாவது திறந்துருக்கணுமா வேண்டாமா? காணிக்க வருதுன்னா அப்ப கூட என்ன செய்யல? திறக்கல. பூட்டின கதவை உள்ள இருந்துகிட்டே சொல்றான், உன் காணிக்கையும் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை, நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டில, அது போது வண்டி எடுத்து கிளம்பு அப்படின்ட்டான். அவன் சுகமாகி அவன் சந்தோஷமாய் வாழ்ந்திருந்தான். அல்லேலூயா. இதுதான் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தின் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இதோட போதும், இதுக்கு பின்னாடி நான் பேசல. இப்ப இத மையமா வச்சுக்கிட்டு நான் 4 காரியம் பேச போறேன். தேசத்தின் குஷ்டரோகம் மாறுவதற்கு, தேவ ஜனங்களின் குஷ்டரோகம் மாறுவதற்கு, ஜனங்கள் கர்த்தர் பக்கம் வருவதற்கு, சபை விசுவாசிகள் உபவாசித்து ஜெபிக்கிற உபவாச ஜெப பங்காளர்கள், லீடர்ஸ், பொறுப்பாளர்கள், கேர்சல் லீடர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், ஊழியர்கள், பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டிய 4 முக்கியமான காரியங்களை நான் சொல்ல போறேன். இங்கே இந்த குஷ்டரோகம் நீங்குவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின 4 கதாபாத்திரங்களில் இருந்து 4 காரியங்களை உங்களோட பேச போறேன். முதல்ல அந்த 4 கேரக்டர்ஸ் நான் சொல்றேன். நான் சொல்ல எனக்கு பின்னாடியே நீங்களும் சொல்லுங்க. நம்பர் 1 சொல்லுங்க, சிறு பிள்ளை. சொல்லுங்க பாப்போம். ஐயோ, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஆமா. 2வது ராஜா. சொல்லுங்க பாப்போம். 3வது வேலைக்காரன். சொல்லுங்க பாப்போம். ஆமா. 4வது ஊழியக்காரன். சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க, நம்பர் 1 யாரு? சிறு பெண், ராஜா, வேலைக்காரன். இன்னும் சிலர் வாய் திறக்கலையே. சிறு பெண், ரிவர்ஸ்ல போங்க பாப்போம். ஊழியக்காரன், வேலைக்காரன், ராஜா, சிறு பெண். சூப்பர். இவங்களை பத்தி தான் நான் இப்ப வந்து பிரசங்கம் பண்ண போறேன். 1 by 1 ஆமா பாப்போம். எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு தெரியல. ஆனா இன்னைக்கு ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் பிரேயர். அது எப்ப முடியுதோ அப்ப முடியும். ரைட். இப்ப படிங்க. ரைட். 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சீரியாவில் இருந்து
தண்டுகள் புறப்பட்டு சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். ஆமென். நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. இப்ப இந்த சிறு பெண், அந்த பிள்ளையுடைய பெயர் போடப்படல. அந்த பெயருடைய, நானும் பைபிள் ஃபுல்லா பார்க்கிறேன், அந்த பிள்ளை பேர் எங்கேயா போட்டிருக்குமான்னு எங்கேயுமே கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா, கர்த்தர் எழுப்புதலுக்காக பயன்படுத்துகிற சில நபர்கள் பிரபலமாகாமல் அந்தரத்திலிருந்தே கர்த்தருக்காக பெரிய கிரியைகளை செய்து கொண்டிருப்பாங்க. நான் கூட உங்களுக்கு சொல்றேன், உங்க சபை பிரபலமாகணும்னு நினைக்காதீங்க, உங்க பாசு பிரபலமாகணும்னு நினைக்காதீங்க, ஆனா தேசத்துல ஒரு ஷேக்கை கொண்டு வரணும்னு மாத்திரம் நினைங்க. பிரபலப்படுத்துகிறவர் கர்த்தராய் இருக்கிறார். உன் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் இல்ல. அப்ப இந்த பிள்ளையோட பேர் போடப்படவே இல்லை. ஆனா அந்த பிள்ளை சொல்றா, சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிற எங்க தீர்க்கதரிசி கிட்ட போய் ஜெபம் பண்ணா இவருடைய குஷ்டரோகம் என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா அம்மா தம்பி நல்லா கவனிங்களேன். இந்த பிள்ளையினுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? இவளை எங்க இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க? கண்ணு முன்னாடியே இந்த பிள்ளையுடைய அம்மாவும் அப்பாவும் சிதைக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். 12 வயது நிரம்பின ஒரு பிள்ளை, எனக்கு 12 வயதுல ஒரு பொன் குழந்தை இருக்கிறா. அப்ப அந்த பிள்ளை இங்க வந்து கைதியா இருக்கும் பொழுது இந்த பிள்ளையுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சார், என்னை எங்க அம்மா அப்பாவை கொன்னவன் வீட்டில் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? அவனுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் படிக்க வேண்டிய வயசு, என்ன ஒத்த வயசுல இருக்க பிள்ளைங்க படிக்கிறாங்க. என்ன ஒத்த வயசுல இருக்கிற பிள்ளைங்க கவுன் மாட்டி, ஃப்ராக் மாட்டி, சுடிதார் மாட்டி, விதவிதமா ட்ரெஸ் பண்ணி செல்ஃபி எடுக்கிறாங்க. என்ன ஒத்த வயசுல இருக்கிற பிள்ளைங்க நல்லா விளையாடுற வயசு. என்ன ஒத்த வயசுல இருக்கிற பிள்ளைங்க நல்லா சாப்பிடுற, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுற வயசு. என்ன ஒத்த வயசுல இருக்கிறவங்க தீவு திடல் இருக்கிற பொருட்காட்சிக்கு போய் ராட்னம் சுத்த வேண்டிய வயசு. ஆனா என்ன கொண்டு வந்து வாழ விரும்புகிற என்ன என் கண்ணு முன்னாடி சிதைத்து என் தகப்பனையும் தாயும் கொண்டு போட்டு அவனுடைய வீட்டில் அவனுடைய காயத்துக்கு புண்ணு கட்டி கொண்டிருக்கிறாள். பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நாங்க எங்களுடைய சர்ச்ல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி ஜிப்சி இன மக்கள், நரிக்குறவர் இன மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். 8 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு அவங்க சர்ச்சுக்கு வர்றாங்க. ஆனா அவங்கள பார்த்தா இப்ப நரிக்குறவர்னே சொல்ல முடியாது. அவ்வளவு அழகா ஆயிட்டாங்க, அவ்வளவு மாடர்ன் ஆயிட்டாங்க, நம்மளை விட நல்லா இருக்கிறாங்க. சொன்னாதான் தெரியும். நம்ம கூட சிலர் கருப்பா இருக்கிறோம், அவங்க எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல அவங்க கண்டதையும் பிடிச்சு சுட்டு தின்னுக்கிட்டு இருந்தாங்க. பெண்கள் ஒழுங்கா ட்ரெஸ் போடாம கீழே ஒரு மேல ஒரு ஷர்ட், கீழே ஒரு போட்டு ஒரு துண்டு மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள நாங்க கொண்டு வந்து எங்க டீம் அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லி சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்து, அவங்களுக்கு ரோடு வசதி, அங்க இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை பேசி அவங்களுக்கு ரோடு வசதி செய்து கொடுத்து, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து, அவங்க இருந்ததான புறம்போக்கு இடங்களுக்கெல்லாம் சொந்த பட்டா வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு சோலார் லைட் வாங்கி கொடுத்து, இன்றைக்கு அவங்க மத்தியில் சிடிபி சென்டர், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ன்ற ஒரு சென்டர் ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறோம். அதற்கு கர்த்தர் வாசல்ல திறந்து 8 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவங்க மத்தியில போய் ஒரு மாலை வேளையில நான் இந்த கதையை அவங்களுக்கு நான் சொல்லி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மந்த்லி ஒரு காஸ்பல் மீட்டிங், பிரதர்ஸ் போவாங்க, ஃபேமிலிஸ் போவாங்க. நான் மாதம் ஒரு முறை எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் போவேன். போகும்போது இந்த நான் சொன்ன போது ஒரு அம்மா சொன்னிச்சு, நான் கேட்டேன் அவங்கள பார்த்து, இந்த மாதிரி குட்டி பிள்ளையா நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதில் ஒரு அம்மா எந்திரிச்சு சொன்னிச்சு, பாஸ்டர் ஒரு பெரிய கல்லை தூக்கி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது மண்டையில போட்டு கொண்டிருப்பேன் பாஸ்டர். அப்படித்தானே நமக்கு மனசு இருக்கும். சாதாரணமா ரொம்ப ஆவிக்குரிய விதத்தில் சாதாரணமா நான் சொல்றேன், என் அம்மாவை கொன்னவன், என் அப்பாவை கொன்னவன், வாழ வேண்டிய என்ன வாழ விடாம இப்படி பண்ணியிருக்கிறவன், இவனுக்கெல்லாம் குஷ்டரோகம் இல்லை, இவனுக்கு பைல்ஸ் வரணும், இவனுக்கு கேன்சர் வரணும், இவனுக்கு அல்சர் வரணும், சுகர் வரணும், பிரஷர் வரணும், எல்லாம் வந்து துடிக்க என்ன செய்யணும்? சாகணும் ஆண்டவரே. அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா அவ சொல்றா, அம்மா நம்ம ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற எங்க ஊர்ல இருக்கிற
அந்த பாஸ்டர் கிட்ட போவாரே ஆனால் இவருடைய குஷ்டரோகம் சுகமாகும். ஆண்டவர் யாரை கொண்டு எழுப்புதலை கட்டளையிடுவார் தெரியுமா? யாரை கொண்டு தேசத்தில் அசைவை கொடுப்பார் தெரியுமா? யாரை கொண்டு மாற்றத்தை கொடுப்பார் தெரியுமா? தன் கஷ்டத்தை பெரிதாய் எண்ணுகிறவர்கள் அல்ல, தான் கஷ்டப்பட்டாலும் தான் கஷ்டத்தை மறைத்து கொண்டு பிறருடைய நலத்தை நாடுகிற சிலரை கொண்டு கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதா புரியலையா? நமக்கு 1008 கஷ்டம் இருக்கு. சில என் புருஷனே ரட்சிக்கப்படலை, நான் எப்படி அடுத்தவங்களை, அதை பத்தி கவலைப்படாத. அப்படி ஒவ்வொருத்தரும் என் புருஷன் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படல, நான் எப்படி ஊழியம் செய்யணும்னு நினைச்சா நிறைய பேர் ஊழியம் செய்ய முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரட்சிப்பு கர்த்தருடையது. என் புருஷன் ரட்சிக்கப்படலனாலும் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் என்னை உபயோகப்படுத்துவா. நான் கஷ்டத்துல இருந்தாலும், நான் வேதனையில இருந்தாலும், என் கஷ்டம் எனக்கு பெருசா இல்ல, அது ஒவ்வொரு நாளும் ஒரு கஷ்டம் தான். இந்த கஷ்டம் மாறிச்சுன்னா நாளைக்கு ஒரு கஷ்டம் வரும், அந்த கஷ்டம் மாறிச்சுன்னா நாளை கழிச்சு ஒரு கஷ்டம் வரும். ஒவ்வொரு நாளும் எனக்கு சில கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா என் கஷ்டத்தையே நான் பெரிதுபடுத்தி ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதை நிறுத்தி விடாதபடி என் கஷ்டத்தின் நடுவிலையும் பிறருடைய நலத்தை நாடுவதற்கு கர்த்தரனை உபயோகம் உள்ள பாத்திரமா பயன்படுத்தட்டும். அம்மா ஐயா நல்ல கவனிங்க. ஆண்டவர் தெளிவா உங்க கூட சொல்றாரு. இந்த முதல் பாயிண்ட்ல உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. ஃபினான்ஷியலி பிரச்சனை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, சில போராட்டங்கள்ல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம் என் போராட்டம் சரியாகட்டும், நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறேன். நோ, தப்பு பண்றீங்க, தப்பு பண்றீங்க. என் கஷ்டம் சரியாகட்டும், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், தப்பு பண்றீங்க, தப்பு பண்றீங்க. நீங்க முதல்ல ஆண்டவருக்காக இறங்குங்க. ஆண்டவருக்கு என்று செயல்படுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. சுவிசேஷம் சொல்லுவதற்கும் ஜனத்தை ஆதாயப்படுத்துவதற்கும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நான் சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரச்சனைகள் மாறுகிறத உங்களால பார்க்க முடியும். அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும், ஒரு சமாதானம் வர ஆரம்பிக்கும். பிறர் கஷ்டத்தை போக்குவதற்கும், பிறர் ரட்சிக்கப்படுவதற்கும், பிறர் வியாதி சுகமாவதற்கும், பிறர் தற்கொலையிலிருந்து விடுதலை ஆவதற்கும், பிறர் கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆவதற்கும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறாரா, என்னையும் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறாரா என்பதை நினைக்கும் பொழுது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நமக்குள் உண்டாயிருக்கும் ஐயா. அது சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் புரியும். அது ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்துறவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் புரியும். 1 கோடி ரூபாய் கவர்ல வச்சு கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. என்னால் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, என்னால் ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது, என்னால் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. திரும்ப சொல்றேன், நம்பர் 1, உங்க கஷ்டத்தை பெரிதாய் பார்க்காமல், உங்க கஷ்டத்தையே பிரகடனப்படுத்தாமல், உங்க கஷ்டத்தையே முன்னிறுத்தாமல், அதை மறைத்து கொண்டு, அந்த வேதனையை கொஞ்சம் அடக்கி கொண்டு, பிறருடைய நலத்திற்காக, பிறருடைய ரட்சிப்புக்காக, பிறருடைய ஆசீர்வாதத்துக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு தேவன் சிலரை சபையில் எழுப்ப விரும்புகிறார். இந்த முதல் குறிப்பு புரிந்தவங்க, என்ன அதுக்கு அர்ப்பணிக்கிறேன் பாஸ்டர், எவ்வளவோ முறை ஒவ்வொரு முறையும் நான் பிரேயருக்கு வரும் பொழுதுலாம் ஆண்டவருக்கு முன்னாடி என் கஷ்டம் எனக்கு இது, எனக்கு இது, எனக்கு இது, எனக்கு இது, எனக்கு இது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என் கூட ஏதோ ஒண்ணு பேசுறாரு. இனி என்னுடைய கஷ்டத்தை நான் பெரிதாய் காட்டாமல், எனக்கு கீழே இருக்கிறவங்க, என்னை விட வேதனை அனுபவிக்கிற சிலரை மீட்பதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடலாம், வலது கரத்தை உயர்த்தலாம். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் நல்ல வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே, என் கஷ்டத்தின் நடுவிலையும் I want to do your ministry, Father God. என் கஷ்டத்தின் நடுவிலையும் அப்படி நல்ல கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. எப்பயுமே என்னையவே முன்னிறுத்தி கொண்டிருக்கிறேன்ப்பா, எப்ப பார்த்தாலும் என்னையவே முன்னிறுத்தி கொண்டிருக்கிறேன்ப்பா, இனி அப்படி இல்லப்பா. ஆண்டவர் இந்த சிறு பிள்ளை கொண்டு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறீங்க. அவ பெயர் சொல்லப்படவில்லை, ஆனாலும் ஒரு மனிதனுடைய படைத்தலைவனுடைய குஷ்டரோகம் நீங்குவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது உண்மையானா
இனி வருகிற நாட்களில் என்னுடைய காரியங்களை அல்ல, அதை குறைத்து கொண்டு கர்த்தருக்காக செயல்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் பேசுறார். சிலர் ஆண்டவர் அதற்கென்று பிரித்து விடுகிறார். உன் கஷ்டத்தை மறைத்துக்கொள். வர்றவங்க போறவங்க எல்லாத்துக்கிட்டே நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணணுன்ற அவசியம் அல்ல. அதுக்கு பதிலா ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய இன்வால்வ் ஆகுங்க. அந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரியாம போயிடும். ஐயா, நான் ரொம்ப அட்மையர் பண்றது மோகன் சி லாசரஸ் ஐயா. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்பா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராமா. ஏன் அப்பா எனக்கு குழந்தை இல்லை சொன்னாரா? மகனே, உனக்கு லட்சக்கணக்கான குழந்தைகளை தந்து அவங்கள ஆறுதல் படுத்துவதற்கும் அவங்க கண்ணீரை துடைப்பதற்கும் உன்னை நான் உபயோகம் உள்ள பாத்திரமா பயன்படுத்துவேன். நான் ஒண்ணு சொல்றேன், எந்த பாத்திரம் உடைக்கப்படுதோ அந்த பாத்திரம் ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரமா மாறிடும். இன்னைக்கு மோகன் சியாவுக்கு குழந்தை இல்லை, ஆனா பல லட்சக்கணக்கான குழந்தைகளை ஆதரிக்கிற மனுஷனா கர்த்தர் வச்சிட்டாரு. பல லட்சங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணி குழந்தை பிறக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. சொல்றேன், உன் கஷ்டத்தை பெருசா பார்க்காத, உன் கஷ்டத்துக்காகவே ஜெபம் பண்ணாதீங்க. அதை மறைத்து கொண்டு பிறர் நலத்தை நாடுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுப்பாராங்க. இது இந்த சிறு பிள்ளைகிட்ட நம்ம கத்துக்கணும். நம்பர் 2, ராஜாவிடத்தில் நான் கற்றுக்கொள்கிறதான காரியம் என்ன? வாசிக்கலாம். 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதி இருந்தது. ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர். நல்ல கவனிங்க. ராஜா எழுதி கொடுக்கிறாரு. இப்ப நல்லா கவனிக்கணும். முக்கியமான ஒரு காரியம். இந்த நாடு அந்த நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு சொன்னேன்? சண்டைக்கார நாடு, எதிரிகளின் நாடு. அடிக்கடி யுத்தம் நடக்குது, அடிக்கடி 2 பக்கமும் சாவு நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ராஜா. இப்ப இந்த ராஜா பெனதாத்துக்கும் யோராமுக்கும் ஆகாது. இப்ப நாகமான் வந்து ராஜா கிட்ட சொல்றாரு, ராஜா, எதிரி நாட்டுல போய் ஒரு பாஸ்டர் கிட்ட நான் ஜெபம் பண்ண போறேன், எனக்கு லெட்டர் கொடுங்க. சாதாரணமா நினைக்கிற ஒரு ராஜாவா இருந்தா என்ன நினைச்சிருப்பாரு? என்னடே, போய் சுகமாகிறதுக்கு எந்த நாட்டுக்கு போற? சண்டைக்கார நாட்டுக்கு போறேன். இப்ப கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்கப்பா. எங்க போற? சண்டைக்கார நாட்டுக்கு போற. அங்க போய் தான் நீ சுகமாகணுமா? அப்படி ஒண்ணு சுகமா தேவை. சும்மா கடை. வேற நாட்டுக்கு போனாலும் பரவாயில்ல. போய் எங்க போறாராமா? சண்டைக்கார நாட்டுக்கு போறாராமா அப்படின்னு ராஜா சொல்லியிருந்தா அவன் வாழ்க்கை ஃபுல்லா குஷ்டரோகியாவே இருந்து செத்துருப்பான். இந்த ராஜா தன் எதிரியின் நாடா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய படைத்தலைவன் சுகமாகணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய மானம், ஈனம், சூடு, சொரண, பிரஸ்டீஜ், டிகினிட்டி எல்லாத்தையும் விட்டு இறங்கி என் படைத்தலைவன் சுகமானா போதும்னு லெட்டர் கொடுக்கிற ஒரு நல்ல இருதயம் கொண்ட ஒரு ராஜா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. ஒரு ஊழியக்காரனுக்கு தேவை, ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு தேவை, தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவன், தன்னுடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்து இறங்கி வருகிறவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். நீ படித்திருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், பல தாளந்துகள் நமக்கு இருக்கலாம், ஆனாலும் ஒரு ஆத்துமா மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக எந்த தரமட்டும் இறங்கி போறதுல தப்பே கிடையாது. நான் சொல்றது ஏற்றுக்கொள்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்பா. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காக,
ஒரு ஆத்துமா மனம் திரும்பணும்ன்றதுக்காக. அந்த ஆத்துமா எப்படிப்பட்டார்கள்? ஆத்துமாவா பார்க்கணும். ஒரு ஆத்துமாவை பார்க்கணும். அவங்க எங்க வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருது, அவிய கார் வச்சிருக்காப்பி இல்லையா, அவிய பைக் வச்சிருக்காப்பிலா, அவிய எந்த ஊர்ல இருந்து வர்றாங்க, அவங்க திருநெல்வேலிக்காரவங்களோ, அவங்க மார்த்தாண்டக்காரவங்களோ, அதெல்லாம் பார்க்காம ஒரு ஆத்துமா எனக்கு யாரு? ஒரு ஆத்துமா. அது ஏழையா இருக்கட்டும், பரதேசியா இருக்கட்டும், திக்கற்றவராக இருக்கட்டும், ஊனமுற்றவராக இருக்கட்டும், திருநங்கையா கூட இருக்கட்டும், எனக்கு தேவை அது ஒரு ஆத்துமா. அந்த ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்னா நான் எந்த லெவல்ல இருந்து இறங்குவதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இதை ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. இயேசு தன் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அவர் தம்மை தாமே தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம். அதான் கர்த்தர் விரும்புறாரு. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்காக உன் படிப்பை விட்டு கீழே இறங்கலாம், உன் பணத்தை விட்டு கீழே இறங்கலாம், நம்ம அந்தஸ்தை விட்டு கீழே இறங்கலாம். பவுல் சொல்கிறார், எப்படியாயிலும் சிலரை மீட்பதற்காக, எப்படியாயிலும் சிலரை ரட்சிப்பதற்காக. பல கப்பல்களுக்கு சொந்தக்காரர், கமாலியேலுடைய பாதத்தில் இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டவர். அவர் சொல்லுகிறார், சிலுவையை நோக்கி பார்த்த எனக்கு திரண்ட ஆசை எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டமும் என்று கருதுகிறேன். சில ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்வதற்காக சபை எந்த அளவுக்கு தாழ்ந்து போனாலும் தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. நீங்க கர்த்தர் அப்படி ஒரு இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும், கர்த்தர் அப்படி ஒரு இருதயத்தை கொடுக்கட்டும். குடிசை வீடா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லம் ஏரியாவா இருந்தாலும் பரவாயில்ல. சென்னை பட்டணத்தை சுத்திலும் எவ்வளவு ஸ்லம் ஏரியாக்கள் இருக்கிறது, எவ்வளவு குடிசை வாழ் மக்கள் இருக்கிறார்கள். குட்டி குட்டியா புறா குண்டு மாதிரி சின்ன இடங்கள்ல குடியிருக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு ஆத்துமாக்கள் தானே. ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவர்களுக்கும் அறிவிக்கப்படட்டுமே. நாங்க ஊழியம் செய்றோம் ஜிப்சி மக்கள் மத்தியில, நாட்டம் எடுத்த மக்கள் அவர்கள். ஆனா அவங்களோட போய் உட்கார்ந்து அவங்க சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு இன்றைக்கு அத்தனை பேரை ஆதாயப்படுத்த கிருபை தந்திருக்கிறார். I was completed PhD in social work. நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் PhD முடித்தவன். ஆனாலும் கர்த்தர் அந்த இருதயத்தை கொடுத்தார். ஏன்னா எப்படி ஆகிலும் சிலரை மீட்பதற்காக எங்கே இறங்கி போவதற்கு நான் ஆயத்தப்படுகிறேன். அந்த இருதயம் நமக்கு வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தன் ராஜாவா இருக்கிறேன், என் எதிரியின் நாடுதான், ஆனாலும் நான் எதிரி பகைமை பாராட்ட விரும்பல. என் தலைவன் சுகமா, என் படைத்தலைவன் சுகமாக எந்த கிரவுண்ட் லெவலுக்கு இறங்கி வர்றதுக்கு நான் ஆயத்தமாகிறேன். இப்படி ஒரு இருதயம் வேணும்ன்றவங்க திரும்ப கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க போறோம். இப்படி ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒரு ஆத்துமா மனம் திரும்புவதற்காக எந்த கிரவுண்ட் லெவலுக்கும் இறங்கி போகிறதற்கு நாங்கள் ஆயத்தம் ஆண்டவரே. நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஒரு அர்ப்பணம் பண்ணிருங்களேன், ஒரு அர்ப்பணம் பண்ணிருங்களேன். ரெண்டாவது குறிப்புக்கு ஒரு அர்ப்பணம் பண்ணிருங்களேன். ஒரு ஆத்துமாவை நான் மீட்பதற்காக, ஒரு ஆத்துமா பரலோகம் கொண்டு வருவதற்காக, ஒரு ஆத்துமாவை மோட்சம் சேர்ப்பதற்காக கொஞ்சம் செலவு பண்றதுக்கு நான் ரெடி. ஆட்டோ செலவு பண்ணுமா பண்றேன், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணுமா நான் பண்றேன், ஒரு பப்ஸும் ஒரு டீ வாங்கி கொடுக்கணுமா நான் பண்றேன், ஏதோ அவங்க வீட்டுக்கு ஒரு சின்ன பலசரக்கு ஜாமான் வாங்கி கொடுக்கணுமா வாங்கி கொடுக்குறேன். எத்தையாகிலும் ஒன்று செஞ்சு கூட அநித்தியமான உலக பொருட்களை கொடுத்து கூட ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்கு அடுத்து இருக்கிற 10 மாசத்துல நான் பிரயாசப்படுறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். 2 காரியம் சொன்னேன், அதை மட்டும் கரெக்டாக சொல்றாங்க அவனை ஒருத்தர். மீதி நல்லா விளையாட வேண்டியது ஆமின்னு சொல்லும்போது கரெக்டாக சொல்றான். ரைட். 2 காரியம் சொன்னேன். முதல்ல யாரை பத்தி பார்த்தோம்? அவள்கிட்ட நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? விடிய விடிய கதை கேட்டு ஏசப்பா என்ன கத்துக்கிட்டோம்? மறைச்சு பிறருடைய கஷ்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவள். ராஜா கிட்ட என்ன கத்துக்கிட்டோம்? தன்னுடைய பகைமையின் நாடா இருந்தாலும் அதை பெருசுபடுத்தாம, எந்த அளவுக்கு பகைமை பாராட்டாம இறங்கி வந்து என்னுடைய படைத்தலைவன் சுகமானா போதும். புரிஞ்சுச்சா? 2 புரிஞ்சுச்சா? 2 புரிஞ்சுச்சா? பிரதர்ஸ் புரிஞ்சுச்சாயா? 3வது யாரை பத்தி சொன்னேன்?
வேலைக்காரன். இவரை குறித்து ஒண்ணு சொல்றேன் பாருங்க. வேலைக்காரன். வாசிங்க 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. 10, 11, 12. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் என் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்கு நினைத்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தார், அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். நல்ல கவனிங்கம்மா. வேலைக்காரனை குறித்து ஒரு காரியம் சொல்லிடுறேன். இப்ப தீர்க்கதரிசி வீட்டுக்கு போறாங்க. நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசி வீட்டுக்கு போறாங்க. தீர்க்கதரிசி மூஞ்சி கொடுத்து கூட பேசல. ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, யோர்தான்ல போய் 7 தடவை முங்கி எந்திரிச்சிட்டு போயிரு. இவர் நினைச்சுக்கிட்டாரு யோர்தான் ஒரு சாதாரணமானது. யோர்தானை குறித்து பிரசங்கம் பண்ணா பெரிய பிரசங்கம் பண்ணா. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது யோர்தான்ல தான். அற்புக்காலம் மட்டும் யோசுவாவில் படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ரூத்தினுடைய பகுதியில் படிச்சு பாத்தீங்கன்னா, யோர்தான் கரை புரண்டு ஓடும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை அடைவதற்கு முன்பாக அவர்கள் பார்த்த கடைசி பிரச்சனை யோர்தான். அந்த 2 ராஜாக்கள் இன்னொரு இடத்துல நீங்க படிக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் தங்களுக்கென்று வீடுகளை கட்டும் பொழுது ஒருத்தன் கோடாரியை வைத்து வெட்டும் பொழுது அந்த கோடாரி தவறி தண்ணீருக்குள்ளே விழுந்ததே, அதுவும் யோர்தான் தான். இப்படி யோர்தான்ல பல மகிமைகள் இருக்கிறது. இப்ப நல்ல கவனிங்க. இவர் சொல்லிட்டார், நீ யோர்தான்ல போய் 7 தடவை முங்கி எந்திரிச்சு. சொன்ன உடனே மனுஷன் டென்ஷன் ஆயிட்டான். என்னடா பாஸ்டர் இவர் வீட்டுக்கு வந்தா உள்ள கூப்பிட்டு டீ கொடுத்து எண்ணெய் பூச்சி என்ன தடவி, அந்த வார்த்தை போட்டு பாருங்க, தடவி. எப்படி ஜெபம் பண்ணுமா? ஆமா, நாங்க ஃபார் சென்டர் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மசாஜ் பண்றதுக்கு எண்ணெய் ஊத்தி என்ன செய்யணுமா? தடவி. அன்னைக்கு ஒரு நாள் சென்னையில தான் ஒரு இடத்துல ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்றேன். ரொம்ப பாரத்தோட கைவலின்னு சொன்னாங்க. அப்படி தலையில கை வச்சு நல்லா ஒரு 11-12 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் சொல்லுது அந்த அம்மா, பாஸ்டர் தலையில வலி இல்ல, கையில வலி, கையில வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்ப இங்க பிடிச்சு ஜெபம் பண்ணோம். என்னை பூசி என்னை தடவி ஜெபம் பண்ணுவார்னு பார்த்தா என்ன செய்ய 7 தடவை பாயா. எங்க ஊர்ல ஆப்னா இருக்கு, பர்பார் இருக்கு, நான் அங்க போய் குளிச்சுட்டு போயிருவேன். முடியாது கிளம்பு போலாம் அப்படின்னு வேலைக்காரன் சொல்றாரு. அந்த நேரத்துல டைம்லி என்ட்ரி கொடுக்குறான் பாருங்க வேலைக்காரன். அப்படி வந்து அவனை குறித்து சொல்லப்படுது, அவனை நோக்கி அவன் பக்கத்தில் வந்து அவனை பார்த்து சொல்றான், தகப்பனே. என்ன சொல்றாரு? தகப்பனே. ஐயா, ஒரு பெரிய காரியம் செய்ய சொன்னா செஞ்சிருப்பி இல்லையா? அழக குத்தி காவடி எடுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு நடு ரோட்ல போன்னு சொன்னா போயிருக்க மாட்டியா? தீச்சட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே 2 கிலோமீட்டர் நடந்து போன்னு சொன்னா செஞ்சிருக்க மாட்டியா? நெருப்பு போட்டு பூக்குழி மாதிரி அதுல இறங்கி 1 கிலோமீட்டருக்கு நடந்து போன்னு சொன்னா செஞ்சிருக்க மாட்டியா? இதெல்லாம் செய்வ. என்ன பெருசா சொல்லிட்டாரு? அதுல 7 தடவை முங்க சொன்னாரு. நீ பாண்ட பைய, குளிக்காத பைய அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. 7 தடவை குளிச்சுட்டு போன. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, லீடர்ஸுக்கு தேவையான 3வது ஒரு காரியம், the timely approach. அந்த நேரத்துக்கு சமயோகிச்சது ஒரு புத்தியோடு கூட. இப்ப வேலைக்காரன் அவனுக்கு ஈக்குவலா டென்ஷன் ஆயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? இவன் சொல்றாரு, படைத்தலைவன் சொல்றான், வாடா போலாம், எதுக்குடா இங்க போய் குளிச்சுக்கிட்டு? ஜாம் பண்ண சொன்னா ஜாம் பண்ண மாட்டாரா, குளிக்கணுமா, வா போலாம் அப்படின்னு சொன்னா இவனும் கூட சேர்ந்து, ஆமா சார், வா சார், போலாம் சார். பெரிய இவரு வந்தா ஒரு டீ தண்ணி கூட கொடுக்கல, மூஞ்சி கொடுத்து கூட பேசல, குளிக்க சொல்ற, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தான்னா என்ன இருந்திருக்கும்? நாரி இருக்கும். வெரி குட் ஐயா சொல்ற, நாரி இருக்கும். ஏற்கனவே நாரதான் செய்து கூட கொஞ்சம் நாரி இருக்கும்.
ஆனா அந்த நேரத்துல அவன் இறங்குறான், கீழே இறங்குறான். ஒருத்தர் எகிரும்போது ஒருத்தர் என்ன செய்யணும்? உங்களுக்கு தான் சொல்றேன், உங்க புருஷங்காரன் எகிரும்போது நீங்களும் அப்படி நின்றீங்கன்னா பிரிஞ்சிரும். ஒருத்தர் எகிரும்போது நம்ம என்ன செஞ்சிடணும்? அடங்கிடணும். நமக்கு அதே கேஸ் தான். ரெண்டு சேர்ந்து மல்லு கட்டா பாவம், அப்புறம் வீடு நரகமாயிரும், பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஒன்னு எகிரும்போது ஒன்னு என்ன செஞ்சிடணும்? இவன் எகிர்றான், அவன் சொல்ல, யோ வெயிட் பண்ணியா பார்க்கலாயா. The timely approach, the timely gospel. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். யாருக்கு எப்படி சமயோகித புத்தியோடு கூட சத்தியத்தை அறிவிக்கணும், யாருக்கு எந்த நேரத்தில் விட்ட போட்டு கர்த்தரை பத்தி சொல்லி சபைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஞானத்தை, அனந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதைத்தான் நம்ம இந்த வேலைக்காரன்ட்ட கத்துக்கிறோம். நேரம் பார்த்து நேரம் பார்த்து நேரம் பார்த்து, ஐயா தகப்பனே வாயா, என்னையா பெருசா சொல்லிட்டாரு, ட்ரை பண்ணி பாரியா. ட்ரை ஜீசஸ், ஜீசஸை ட்ரை பண்ணி பாரு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே. சிலரை நாம் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால், ஏற்ற மறு உத்தரவு நாம் கொடுத்தால், அவங்க மூடுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு நம்ம காஸ்பலை சொன்னா, அநேகரை நாம் கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. உங்க புருஷனுக்கு கூட அப்படிதான் சொல்றேன். அவருடைய மூடுக்கு ஏற்றார் போல, காரியங்களுக்கு ஏற்றார் போல, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு அந்த டைம்லி அப்ரோச், டைம்லி காஸ்பல். அந்த நேரத்தில் ஏன் கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா கிறிஸ்மஸோட ஒரு காஸ்பலை கொண்டு போறோம். இப்ப அடுத்த மாசம் என்ன வரப்போகுது? ஈஸ்டர், குட் ஃப்ரைடே. அதுக்கு தகுந்தாப்புல ஒரு காரியத்தை கொண்டு போறோம். எப்படி ஆகிலும் அந்த டைம்லி. அப்புறம் அங்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு விபிஎஸ், அப்ப குழந்தைகளுக்கு. அந்த நேரத்துக்கு ஏற்றார் போல ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மூணாவது குறிப்புக்காக கண்ண மூடி வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நேரத்துக்கு ஏற்றார் போல, சமயத்துக்கு ஏற்றார் போல சிலரை நாங்கள் கர்த்தருக்குள் நடத்துவதற்கு எங்களுக்கு அனந்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக. பல நேரத்தில் ஞானம் இல்லாம சத்தியத்தை சொல்லி, ஞானம் இல்லாம சிலர்கிட்ட நடந்து நம்ம நிறைய பேரை இழந்துட்டோம்ல, சிலர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல, சிலர் கர்த்தருக்குள்ள வராம போயிட்டாங்கல்ல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஞானத்தை நான் உனக்கு தாரேன் பிள்ளை. யாருக்கு எந்த நேரத்துல சொல்லணும், யாரை எந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரணும், யாரை யாரோட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை, ஒரு அனந்த ஞானத்தை பரலோக தேவன் உனக்கு தரட்டும். பேதமைகளா இருந்தது போதும். நீதிமொழிகள் இன்னொரு வசனம் சொல்லுது, பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். எங்களுக்கு காஸ்பல் சொல்றதுக்கு ஒரு ஞானம் கொடுங்கப்பா, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஞானம் கொடுங்கப்பா, சமயோகித புத்தி எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கடைசியா ஒருத்தர் சொல்லி முடிச்சாரு. கடைசியா யாரு? வேலைக்காரன். அவனை பார்த்து மாத்திரம் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நான் முடிச்சிடறேன். வாசிக்கலாம் 15-16 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டார். நல்லா கவனிங்க. இப்ப ஏற்கனவே சொன்னேன், முதல் வசனத்திலே சொல்லிட்டேன், இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன், இவன் 5 காரியத்துல ஒரு காரியம், இவன் பணம் படைச்சவன், பணபலம் பெருத்தவன், ஆள் பலம் பெருத்தவன். இப்ப 2 வண்டி நிறைய காணிக்கை கொண்டு வந்திருக்கிறான். யாருக்கு கொடுக்கிறதுக்கு? ஊழியக்காரருக்கு கொடுக்கிறதுக்கு. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? நானா இருந்தா, திண்டுக்கல் பாஸ்டர் நானா இருந்தா, வாப்பா வா, ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா தோத்திரம்,
ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தீங்கன்னா எம்புட்டு ஆயிருக்கும் தெரியுமா உனக்கு? ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தீங்கன்னா பல லட்சம் உனக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? பில்லு போட்டிருப்பாங்க. இங்க பார், சபையை பார், பால்கனி கட்டாம இருக்கு. மார்ச்சுக்குள்ள நான் பால்கனி என்ன செய்யணும்? கட்டி ஆகணும். ஃபாதர் அப்பாட்ட பெர்க்மான்ஸ் அப்பாட்ட டேட் வாங்கிட்டு வந்துட்டு பால்கனியை நான் திறக்கணும். எனக்கு முதல்ல இதுக்கு எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவை, வச்சுட்டு நீ கிளம்புப்பா அப்படின்னு இருப்பேன். நீங்களா இருந்தாப்புல என்ன பண்ணிருப்பீங்க? சொந்த இடம் தேடிக்கிட்டு இருக்கிறோம் பாஸ்டரையா, இடம் போற இடத்துல பார்த்து வச்சிருக்கிறோம், பெரிய ஆளு பெரிய மீனா மாட்டி இருக்குது, வள்ளுவான ஆளு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, போடு பிள்ளை. அவர் சொன்னாரா, உன் காணிக்கு எடுத்துட்டு கிளம்புப்பா. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டான், பூமி எங்கும் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை போல வேறு தேவன். அவன் எந்த ஊருக்காரன்? சீரியா. எந்த ஒரு தேவனை பத்தி சொல்றான்? இஸ்ரவேலின் தேவனை போல பூமியிலே, எங்க ஊர்ல மட்டும் கிடையாது, பூமியிலே வேறு தேவன் இல்லை. அந்த ஸ்டேட்மெண்டே தெரிஞ்சிச்சு, இவன் ரட்சிக்கப்பட்டான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு வியாதியஸ்தன் சுகமானாலே ஆட்டோமேட்டிக்கா சுகத்தோட சேர்ந்து ரட்சிப்பும் வந்துடும். சர்ச்சில் சில மிராக்கிள்ஸ் நடந்துட்டாலே மிராக்கிள்ஸோட சேர்ந்து சால்வேஷனும் வந்துடும். இப்ப இவனுக்கு சுவிசேஷம் அறிவிச்சாரனோ, இவன் ரட்சிக்கப்பட்டானோ, இவனை உட்கார வச்சு இவனுக்கு 10 நிமிஷம் இயேசுவை பத்தி சொல்லிட்டுலாம் இவனை போய் 7 தடவை உங்கெல்லாம் சொல்லல. எடுத்த உடனே என்னதான்? அற்புதம் தான். அற்புதம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? மாற்றம். நான் சொல்றது புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லுவீங்களே. காஸ்பலை இவனுக்கு அறிவிக்கல சார். இங்க போட்டிருக்குதா? நாகமானுக்கு தீர்க்கதரிசி உட்கார்ந்து காஸ்பல் 10 நிமிஷம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு போட்டிருக்குதா? ஒண்ணுமே போடல. போ 7 தடவை முங்குடா. முங்கி எந்திரிச்சா சுகமான சுகத்தோட சேர்ந்து இப்ப அவனே டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இயேசுமையான தெய்வம். நான் சொல்றேன், சபையில வர்ற நாட்கள்ல சில வியாதியஸ்தர்கள் வருவாங்க பாருங்க. வரும்போது ஆராதனையில மிராக்கள் நடக்கும். நடக்கும் போதே சொல்லுவான், எனக்கு எப்ப ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க பாஸ்டர், அடுத்த ஞானஸ்நான ஆராதனை எப்பன்னு கேட்பாங்க. அப்படி சில அற்புதங்களை ஆண்டவர் செய்யதான் போறார். ஆனா நாம செய்ய வேண்டியது ஊழியக்காரனை போல பணத்துக்கான ஆசை இல்லை. அதான் சொன்னேன், ஒரு ஆத்துமாவை யாரா பார்க்கணும்? ஆத்துமாவா பார்க்கணும். அவன்கிட்ட என்ன கறக்கலான்னு என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. ஏது கொடுத்து உன் காணிக்க எனக்கு முக்கியம் இல்லை, உன் ஆத்துமா விலையேற பெற்றது. கொடுக்குறியா? அது அப்புறம் கொடுத்துட்டு போ, அது வேற. ஆனா அதை காட்டிலும் உன் ஆத்துமா விலையேற பெற்றது. உன் ஆத்துமா ஈடேறுவதற்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. உன் ஆத்துமா மனம் திரும்புவதற்கு தான் என்ன வச்சிருக்கிறான்னு சொல்லி எதையும் எதிர்பாராத சில ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புறாரு. லீடர்ஸா ஊழியம் செய்யறவங்க, சபையில ஊழியம் செய்யறவங்க, கேர்சல்ல ஊழியம் செய்யறவங்க, எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்க பாஸ்டரை அப்ரிஷியேட் பண்ணுவார். பாஸ்டர் வருஷத்துக்கு ஒரு முன்னாடி கூப்பிடுவார், அவார்டு கொடுப்பாரு, பதக்கம் கொடுப்பாரு, பொன்னாடை போத்துவார், பன்னாடை போத்துவார். எதுவும் தேவையில்லை. எனக்கு தேவை ஆத்துமா பரலோகம் போறதுக்கு என்னை கர்த்தர் உபயோகம் உள்ள பாத்திரமா. அவர் என்கரேஜ் பண்றாரு, பண்ணாம போறாரு, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நான் அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுகிறது உண்டு என்னுடைய பிரசங்கத்துல. ஹியர் தே ஆர் அன்னோன், தே ஆர் வெல் நோன். ஹியர் தே ஆர் வெல் நோன், தே ஆர் அன்னோன். இங்கே அறியப்படாதவர்கள் பலர் அங்கு அறியப்பட்டவர்களாய் இருப்பார்கள். இங்கே பிரபலமான பலர் அங்கே பிரபலமற்றவர்களாய் இருப்பார்கள். இப்ப இந்த சிறு பெண்ணை பத்தி இங்க போட்டிருக்கேன், இந்த சின்ன பிள்ளை பேர் இங்க போட்டிருக்குதா? ஆனா பரலோகத்தில் அவள் மிகப்பெரியவளா இருப்பா. இந்த வேலைக்காரனை பத்தி போட்டிருக்கேன், அந்த வேலைக்காரனுடைய பேர் அங்க போட்டிருக்குதா? போடல. ஆனால் அவன் பரலோகத்தில் அறியப்பட்டவனாய் இருப்பான். நான் உங்களுக்கு சொல்றேன், யார் என் பேரை போடுறாங்க, யார் எனக்கு பயன்படுத்துறாங்க, யார் என்னை என்கரேஜ் பண்றாங்க, எதுவும் தேவையில்லை. என்னை பார்க்கிற கர்த்தருக்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்றேன். இருக்கிற இடங்களில் முழங்கால் படிடுவோமே, இருக்கிற இடங்களில் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டோம். Thank you Jesus. பாருங்க, ஏதோ ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தோம், ஒரு மெசேஜ் கேட்டோன்றது வேண்டாம். ஒரு அர்ப்பணத்தோட போயிட்டா அது ஒரு பெரிய காரியம். நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்திருக்கேன். நைட்டெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், சரியா தூங்கலை. ஆனாலும் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும். சிலராவது அர்ப்பணிச்சிடணும். முதல்ல ஒரு அர்ப்பணம். இந்த 10 மாசத்துல நான் ஒரு ஆத்துமாவையாவது ஆதாயப்படுத்துவதற்கு என்னை அர்ப்பணிச்சிடறேன். நான் வீடு வாங்கணும் 10 மாசத்துல, நான் கல்யாணம் பண்ணணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், நான் வெளிநாடு போகணும், வீசா வரணும், பாஸ்போர்ட் வரணும், அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஒரு காரியம், லார்ட் ஐ வாண்ட் டு பிகம் அ சோல் வின்னர்.
this year ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல் வெசலா பயன்படுத்திருங்க. என்ன பயன்படுத்திருங்க ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, ஒரு ஆத்துமாவை ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்துறதுக்கு. நான் படிக்கிற இடத்துல, நான் ஒர்க் பண்ற இடத்துல என்னையும் பயன்படுத்திருங்க ஆண்டவரே. அந்த சின்ன பிள்ளை எப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாலோ அதை போல என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. யூஸ் மீ டாடி. நான் யாருக்கு சுவிசேஷம் சொல்லி யாரை கர்த்தருக்குள்ள நடத்தணுங்கிற அந்த நபரை எனக்கு காட்டுங்க, அந்த ஃபேமிலி எனக்கு காட்டுங்க. சும்மா ஆகாயத்துல சிலமம் பண்றவனா இருக்கக்கூடாது. விழலுக்கு இறைத்த நீரை போல என்னுடைய காஸ்பல் மாறிடுது. சும்மா அள்ளித்தூவும் விதையா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் டார்கெட் பண்ணி காஸ்பல் சொல்லணும். ஒரு குடும்பத்தை டார்கெட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஏரியாவை டார்கெட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு தனி நபரை நான் டார்கெட் பண்ணணும். பொதுவான ஊழியத்தை பத்தி நான் பேசல. நான் வீட்டு கூட்டம் நடத்துறேன், நான் வந்து சண்டே கிளாஸ் நடத்துறேன், அதெல்லாம் ஓகே. அது மூலமா யாராவது ஒரு ஆத்துமா, ஒரு ஃபேமிலியை நான் டார்கெட் பண்றேன். கர்த்தருக்குள்ள கொண்டு வர, ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்த எனக்கு அந்த கிருபையை தாங்க. அந்த ஆத்துமாவை உங்க மனக்கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அந்த ஆத்துமா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இந்த ஆத்துமா தான் ஆண்டவரே, இந்த ஆளு தான் ஆண்டவரே, இந்த குடும்பம் தான் ஆண்டவரே. அது வியாதியில சிக்கி தவிக்கிற குடும்பமா இருக்கலாம், அது கடன் பிரச்சனையில மாட்டி தவிக்கிற குடும்பமா இருக்கலாம், அது புருஷன் சரியில்லை, குடிகார கணவனா இருக்கிறாரு, கஞ்சா குடிக்கிறாரு, என் புருஷன் இன்னொரு பொம்பளையோட தொடர்பு வச்சிருக்கிறாரு, அதனால குடும்ப சமாதானம் கெட்டு போய் கிடக்கு, அப்படிப்பட்ட குடும்பமா இருக்கலாம். கடன் பிரச்சனையில இருக்க குடும்பமா இருக்கலாம், பில்லி சூனிய கட்டுகள்ல சிக்கி தவிக்கிற குடும்பமா இருக்கலாம். இல்லைன்னா சில குடும்பத்துல இப்படி பிரச்சனை இருக்கும், என் புள்ள அந்த ஒரு பையனோட தொடர்புல இருக்க, அந்த பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, இதனால எங்க குடும்பமே சிதைக்கப்பட்டிருக்குது, அப்படிப்பட்ட குடும்பமா இருக்கலாம். இல்ல கேன்சர் வியாதியில பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அவங்கள டார்கெட் பண்ணுங்க. உங்க விலையேறப்பட்ட ஆத்துமா அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மனம் திரும்பணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சிலருடைய குஷ்டரோகம் மாறுவதற்கு நான் உன்னை பயன்படுத்த விரும்புற மகளே, சிலருடைய குஷ்டரோகம் மாறுவதற்கு நான் உன்னை பயன்படுத்த விரும்புற மகளே, சில குஷ்டரோகம் மாறுறதுக்கு தங்கச்சி நீ எனக்கு தேவை. ஆண்டவர் பாரத்தோட புஷ் பண்றாரு. சிலர் குஷ்டரோகம் மாறுவதற்கு ஒன்ன நம்பி இருக்கிற நீ ஒரு சிறு பிள்ளையா மாறிட மாட்டியா? நீ அந்த ராஜாவா மாறிட மாட்டியா? நீ அந்த வேலைக்காரனா மாறிட மாட்டியா? நீ அந்த ஊழியக்காரனா மாறிட மாட்டியா? அந்த 4 பேருடைய குணம் உனக்குள்ள வந்துடட்டும். ஒவ்வொன்னா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த சின்ன பிள்ளைக்குள்ள இருந்தது போல என் கஷ்டத்தை நான் பெருசுபடுத்த விரும்பலப்பா, என் பிரச்சனையவே நான் பெருசுபடுத்த விரும்பல, என் குடும்ப பிரச்சனையவே நான் பெருசுபடுத்த விரும்பல. என் பிரச்சனை, எனக்கு பணம் தேவை, எனக்கு கடன் பிரச்சனை, நான் வெளிநாடு போகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு பிள்ளை பிறக்கணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு 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 கொஞ்ச நாள் நிறுத்து. பிறர் துன்பத்தை, பிறர் கஷ்டத்தை நான் கொஞ்சம் சுமக்கிறதுக்கு ஆயத்தமாகறப்பா. பிறருடைய நலத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேனப்பா. நான் உங்களை மதர் தெரசாவா மாற சொல்லல, ஆனா ஒரு சின்ன பேர்டன், அடுத்தவர்களை குறித்த ஒரு சின்ன பேர்டன் உனக்குள்ள வரட்டும். எனக்கும் கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்கள தூக்கி விடுறதுக்கு என்ன பயன்படுத்திருங்க சபா. நம்பர் 2, ராஜா போல எந்த லெவலுக்கும் இறங்கி வந்து சிலரை தூக்குறதுக்கு என்ன அர்ப்பணித்துக் கொள்றேன்ப்பா. என் படிப்பு இருக்கட்டும், என் பொசிஷன் இருக்கட்டும், என்னுடைய எந்த காரியமா இருக்கட்டும், அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க இறங்குறதுக்கு நான் ரெடி. கிரவுண்ட் லெவலுக்கு இறங்குறதுக்கு நான் ரெடி. சிலர் அங்கிருந்து தூக்கணும்னா நான் அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துறேன். இந்த கிருபையை தாங்கப்பா. 3வது வேலைக்காரனை போல the timely approach,
the timely gospel, நேரத்துக்கு ஏற்றார் போல சமயோகித புத்தி கர்த்தர் உனக்கு தரட்டும். சிலரை ஞானமா ஹேண்டில் பண்ணி காஸ்பல் சொல்றதுக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் தராரு. கோபப்படுறவங்களோட கோபமா அல்ல, பலவந்தப்படுத்தி அல்ல, தரமட்டுக்கு இறங்கி போய் தகப்பனே தகப்பனே பிரதர் இன்னைக்கு எங்க சர்ச்சுக்கு வாங்க பிரதர், சிஸ்டர் இன்னைக்கு எங்க பிரேயருக்கு வாங்க சிஸ்டர். அவங்க 1000 ரீசன் சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல சிஸ்டர், இன்னைக்கு வர முடியலன்னா அடுத்த வர கட்டாயம் நான் வந்து கூட்டு போறேன் சிஸ்டர், நான் உங்க வீட்டுக்கு வரேன் சிஸ்டர், நான் செலவு பண்றேன், நீங்க வந்தீங்கன்னா போதும் சிஸ்டர், ஒரு முறை வந்து பாருங்க. தகப்பனே நீ இறங்கி போற ஒரு இருதயம், வேலைக்காரனுக்குரிய இருதயம். கடைசியா ஊழியக்காரனை போல I never ever expect anything. ஒரு ஆத்துமா மனம் திரும்பினா போதும், ஒரு ஆத்துமா ஏசப்பாவை ஏத்துக்கிட்டா போதும். அவங்க இடத்துல இருந்து எதையும் நான் எதிர்பார்க்கல, எதையும் எதிர்பார்க்கல. ஆத்துமாவா பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எனக்கு தந்து விடட்டும். கடைசியா ஒரு முறை 2 கைகளை உயர்த்தி ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வால்ஸ் கொடுங்கம்மா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உண்மையான அர்ப்பணத்தோடு வாழ்ந்தாலும் பாட்டா பாடாதீங்க, ஜபமா பாடுங்க. ஒரு ஜபமா பாடுவோமே. வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாங்கப்பா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். கண்ணீரோடு ஒப்பு என்னையும் பயன்படுத்திருங்கப்பா. உம்மோடுதான். ஆஹா
அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே ஆவில நிரம்பி கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாளிலே நமக்குள்ளாக விதைக்கப்பட்டதான அந்த வேத வசனங்கள் அது 100க்கு 100 அது பலனை கொடுக்கத்தக்கதாக நல்ல கைகளை தட்டி ஒரு 2 நிமிஷம் எடுத்து ஹல்லேலூயா நல்ல அந்நிய பாஷையில் பேசி நல்ல ஆவியில் நிரம்பி நல்ல கர்த்தரை துதிங்க. ராதா லபா ஹாதா ல ஷக்கா லபா ரீகாத்தா லபா ஹாதா ல ஷேகலாக உருளது ரிபலா புலபு ரபா தலா ஹாத்தா லக்கபா லஹத ரிபலபா லபா. நல்ல வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய குணங்களிலே உள்ளான குணங்களிலே ஒரு மாற்றங்கள் உண்டாகத்தக்கதாக ரத்த லபஹாதல சிவ லபஹலகது ரிப ரப 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 லப லபா. நல்ல கைகளை தட்டி உங்களை அர்ப்பணிங்க. அந்த சிறு பிள்ளையை போல உங்களை அர்ப்பணிங்க. அந்த சிறு பிள்ளையை போல ரெப்பத்தல ஹாதல ஷிகலக துருபல பலபா. இருதயங்கள் முழுவதும் காயமாக இருந்தாலும் தன் காயத்தை மறைத்து தன் வேதனையை மறைத்து தன்னுடைய தகப்பனையும் தாயையும் இழந்த அந்த வேதனையை மறந்து ஹல்லேலூயா தன்னுடைய சத்துருக்களுக்கும் நன்மை செய்யக்கூடியதான அந்த சிறு பிள்ளையை போல ரெபஹதல ஷகலக துருபரபல பலபா ரெத்தல ஹதல ஷகலக நல்ல நல்ல அந்நிய பாஷையில பேசி ரபஹதல கபா லபா ரிபா லபஹதர பிறருடைய நன்மைக்காக பிரயாசப்பட்டதான சிறு பிள்ளையை போல கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் மாற்றும்படியா கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. அந்த ராஜாவை போல எந்த ஸ்தானத்திற்கும் இறங்கி வந்து ஹல்லேலூயா தன்னுடைய வேலைக்காரன் குணமடைவதற்கு அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு அந்த ஆத்மா மீட்கப்படுவதற்கு பிரயாசப்படக்கூடியதான விதத்தில் எந்த லெவலாக இருந்தாலும் இறங்கி வரக்கூடியதான அந்த ஒரு தாழ்மையுள்ள அந்த ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக நல்ல கைகளை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே உங்களை அர்ப்பணிங்க. பார்க்கலாம். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே எங்களுக்குள்ள அந்த ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்கப்பா. சொல்லி ஜோம் பண்ணுங்க. ரபா லகதல ஷகலபா ரெத்தல பஹதல ஷிகலக துரிப ரபா லபா ரிகலபா ஹத தீப ரபா ரபி லபா ஹலக துருப ரபா லபா லபா. அந்த வேலைக்காரனை போல சரியான நேரத்தில் பேசுவதற்கு சரியான நேரத்தில் செயல்படுவதற்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. ஞானத்தை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க. ரீபா லகதல ஷகலக துருப லபா ஹதல கபா லபா ரக்கதல கதரல ஹதலபா லா ஷகல ஹதலி ஹதல கபா ரபா லபா ஹத ரபா லபா லபா. அந்த ஊழியக்காரனை போல எலிசாவை போல நல்ல கைகளை தட்டி கத்தருக்காக எதையும் எதிர்பாராதபடி ரேபா லகதல ஷகலகத ரேபா ரபா ரபா தல கத ரபா லகதல ஷகலகத ரபா லபா ரெதலே ஹதலு ஷகலகத ரபா தரபா ரபா பாபா 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 லா ஷகலகத ரதல ஹதல கபா ரகத ரபா லபா லா ஷிகலகத ரிபரபரபலபலபா ரீபல ஹதல ஷகலகதர. கர்த்தரோடு சஞ்சரிக்கிற கிருபைகளை கர்த்தர் ஏராளமாய் ஆண்டவர் தந்து நடத்தத்தக்கதாக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி ஆண்டவரே நன்றி. இந்த நாளை கர்த்தர் நம்முடைய மத்தியில் கொண்டு வந்து பயன்படுத்தின அருமையான பாஸ்டர் மைக்கேல் ராஜ் அவர்களுக்காக, அவருடைய சபைக்காக, அவருடைய சபையில் இருக்கிறதான ஆத்துமாக்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக எல்லார் கைகளை அவங்களுக்கு நேராக நீட்டு எல்லாரும் அவங்களை ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணுங்க. பார்க்கலாம். இப்பொழுது இருக்கிற காட்டில் கர்த்தர் அவர்களை இன்னும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனமாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக இன்னும் அநேக பட்டணங்களுக்கு தேசங்களுக்கு ஆண்டவர் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக நல்ல அவங்களை ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில் பேசி அப்படியே ஜோம் பண்ணுங்க. அவங்களை நிரப்பி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் அவங்களை இன்னும் வலிமையுள்ள ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக கர்த்தர் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு ஜெப குறிப்பு வந்திருக்கிறது, அதுக்காக நம்ம ஜெபித்து முடிப்போம். முத்துலட்சுமி என்கிற சகோதரிக்கு திருமணமாகி 17 வருடங்கள் ஆகிறது. குழந்தை இல்லை. 2 தடவை செயற்கை முறையில் குழந்தை கருத்தரிப்பு பண்ணியும் அவர்களுக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 3ஆவது தடவை பண்ண போகிறாங்க. அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக முடிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்ரீதேவி என்கிற சகோதரிக்கு அவங்களுக்கு பிளட் வாமிட் அவங்க எடுக்கிறாங்க. உடம்பு மிகவும் சுகவீனமாக இருக்கிறது.
ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கணும், அவங்க வீடு திரும்பணும் சொல்லி ஜெப குறிப்புகள் 2 ஜெப குறிப்புகள் வந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி எல்லாரும் அந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாத அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர், இந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவரே மனம் இறங்குவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவரே அந்த கர்ப்பத்தின் கனி கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இங்கே சாட்சியாய் நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்வீராக. சகோதரி தேவி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிளட் வாமிட் எடுக்கிறதான அந்த மகளுக்கு தேவையான பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தர் தாமே விடுதலை கொடுத்து அற்புதங்களை செய்து அந்த மகளை சாட்சியாய் நிறுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 குடும்பங்களுக்கு வேண்டியதான ரட்சிப்பை கொடுத்து நன்மைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர. நாளை காலையில் நமக்கு 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை மற்றும் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. கர்த்தர் தாமே அவைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் சபையார் எல்லாரும் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு கர்த்தருடைய பந்தியும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் காலை மாலை கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 10th +2 எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேண்டிய ஞானத்தை கிருபைகளை தந்து நடத்தும்படி கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லா விதமான ஊழியங்கள் கூட்டங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்து கலந்து கொண்டவர்கள் இணையதளத்து மூலமாக இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஒரு வாழ்த்தை கடன் செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.